லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வடை செய்ய போகிறோம். நான் 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து 2 வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை வந்து நம்ம தோல் உரித்து இப்போ தோல் உரிச்சாச்சு. இப்போ வந்து இதில் கேரட் துருவில் வந்து நம்ம நல்லா துருவிக்கலாம். நம்ம கையில் வந்து பிசைஞ்சோமா இது வந்து உருண்டையாக ஆகிடும், வடை செய்யறதுக்கு வராது. அதனால் நான் வந்து கேரட் துருவில் நல்லா நைஸாக திருவிக்கிறேன். இப்போ இதை நல்லா சீவியாச்சு. இப்போ இந்த பொருளெல்லாம் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன், அரிசி மாவு, இப்போது ரவை, இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், இப்போது கொத்தமல்லி, இப்போது வெங்காயம் சேர்க்குறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அது காஞ்சி இருக்கும்போது நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடு ஏறட்டும். சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். இதுங்காட்டி நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்மில் வைக்கிறேன் எண்ணெயை. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே உருளைக்கிழங்குல வந்து உருளைக்கிழங்கு வறுவல், உருளைக்கிழங்கு பொரியல், உருளைக்கிழங்கு மசாலா எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு போர் அடிக்கும். குழந்தைங்களுக்குலாம் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு நம்ம இது மாதிரி வடை செஞ்சு கொடுத்தாக்கா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு தந்தால் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா சூடு ஏறின்னு இருக்கு. இப்போ நம்ம வடையை தட்டி அதில் போட்டுடலாம்.
இது எல்லாம் ஃபுல்லாக வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக மொறுமொறுன்னு நல்ல டேஸ்டான வடை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.